லாஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அது எப்படி வந்து கால் பண்ணுறது, மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்கி எப்படி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃபால்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இல்லை டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, நம்மள ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்களே, டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் பேராமீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அதோட வேல்யூ நீங்கள் எங்கே பாஸ் பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவீங்களே. இன்கேஸ் நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலை அப்படின்னா அது என்னவா கன்சிடர் பண்ணணும்? டிஃபால்ட் வேல்யூவாக அன்டிஃபைன் கன்சிடர் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த அன்டிஃபைன் கன்சிடர் பண்ணாமல் நானே என்ன பண்ணலாம், மேனுவலாக போய்ட்டு ஒரு டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ வந்து அந்த பேராமீட்டர் கொடுக்கலாம். அது எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல பேராமீட்டர் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேல்யூ அசைன் பண்ணலாம். ஸோ அங்கே அசைன் பண்ணுற வேல்யூ வந்து எனக்கு எப்போ அது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, நான் வந்து எப்போ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணாமல் விடணும், அந்த வேரியபிளுக்கு இன்கேஸ் நான் டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கும். சரியா, அது எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த யூசர் ஏஜ் இருக்குல்ல, நம்மள ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஈக்குவல் டு இப்போதைக்கு நான் 25 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நான் எப்போ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலையோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டிஃபால்ட் வேல்யூ ஒன்று செட் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கும். சரியா, ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாத போது ஒரு முறை ஜஸ்ட் அவுட்புட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு அன்டிஃபைண்டாக ஒரு வேல்யூ வந்திருக்கா. ஸோ இந்த அன்டிஃபைண்ட் இல்லாமல் எனக்கு டிஃபால்ட்டாக நான் செட் பண்ணியிருக்க வேல்யூ எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 25. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். K7 யுவர் ஏஜ் இஸ் 40. ஏன்னா ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் எப்பயுமே வந்து ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன்னா கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இன் கேஸ் வந்து நான் பாஸ் பண்ணலை அப்படின்னா நான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வச்சுருக்கல, அது அசைன் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேவிட் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது யூசர் நேமுக்கு வந்து இந்த டேவிட்ன்றது அசைன் ஆகும். அதே மாதிரி யூ ஏஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வேல்யூ அசைன் பண்ணல. ஸோ அசைன் பண்ணாத பட்சத்தில் இந்த 25 வேல்யூ எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அதே மாதிரி யூ நேமுக்கும் ஒரு வேல்யூ டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஜானின்னு நான் வைக்கிறேன். ஓகேவா, ஜானின்னு வச்சுட்டு இப்போ திரும்ப வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் நான் பாஸ் பண்ணல. சரியா, எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. பட் நான் வந்து இந்த ரெண்டு பேராமீட்டரையும் என்னோட இந்த ஃபங்க்ஷன் ஒரு பிளாக்கில் நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேரியபிளும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணனாலே கண்டிப்பாக அது ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். வேல்யூ இல்லை அப்படின்னா அன்டிஃபைன் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே உள்ளே வரும்போது யூசர் நேமில் ஜானின்ற வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏஜுக்கு 25 நான் செட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஹாய் ஜானி யுவர் ஏஜ் இஸ் 25 வந்திருக்கா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கு நான் டிஃபால்ட்டாக வச்சுருக்க வேல்யூ எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்ட் யூஏஜ்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் வச்சுருக்கேன்ல, அதுக்கு எனக்கு எந்த வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா நான் ஹார்ட் கோடராக இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ, ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுற வேல்யூ எடுத்து அது எப்படி பண்ணலாம்? ஸோ ஒரு ஆர்டரில் நான் பேராமீட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் நான் வேல்யூ கொடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மை ஏஜ் இஸ் 36 அப்படி வைக்கலாம். ஓகே, 36 நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இங்கே என்ன ஆகும், யூசர் நேமுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கும், யூ ஏஜுக்கு 36 எடுத்துக்கும். இங்கே வந்து நீங்கள் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வேல்யூ பாஸ் ஆகணும். நீங்கள் இப்படியே இதுக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணாமல் ஒரு சிங்கிள் பேராமீட்டரை நீங்கள் இப்படி கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும், இந்த யூ நேமுன்ற இந்த வேரியபிளுக்கு வந்து 36 தான் அசைன் ஆகும். ஏன்னா இந்த ஆர்டரில் என்ன ஆர்டரில் நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கணும் அதே ஆர்டரில் தான் இந்த வேல்யூ எடுக்கும். பட் எனக்கு ஃபஸ்ட்டு பேராமீட்டருக்கு எனக்கு இங்கே டிஃபால்ட்டாக இருக்க வேல்யூ எடுத்துக்கணும். அதே மாதிரி செகண்டுக்கு வந்து நான் பாஸ் பண்ணுற வேல்யூ நம்பர் வந்து எடுத்துக்கணும். அது எப்படி பண்ணலாம்? ஸோ ஒரு வேரியபிளுக்கு டிஃபால்ட்டான வேல்யூ என்னது, அன்டிஃபைன். கரெக்டாக, ஸோ அந்த அன்டிஃபைன் நீங்கள் இங்கே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ தான் எடுத்துக்கும். சரியா, இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஹாய் ஜானி யுவர் ஏஜ் இஸ் 36. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த அன்டிஃபைன்ன்றது வந்து டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ வேரியபிளுக்கு, அதனால் இது ஒரு வேல்யூவாக கன்சிடர் பண்ணாது. நான் இங்கே டிஃபால்ட் வேல்யூ என்னவா கொடுத்துருக்கணும், என்ன செட் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூ தான் எடுத்துக்குமே தவிர்த்து இந்த வந்து அன்டிஃபைன்ற வேல்யூ கன்சிடர் பண்ணவே பண்ணாது. சரியா, இது டிஃபால்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணும்போது மட்டும் ஒர்க் ஆகும். டிஃபால்ட் இன்கேஸ் நீங்கள் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அன்டிஃபைன்ற வேல்யூ தான் எடுத்துக்கும். ரன் பண்ணுறேன். ஹாய் அன்டிஃபைன் எடுத்துருக்கா. டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணும்போது மட்டும்தான் மேலே அந்த பேராமீட்டர் நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அது எடுத்துக்கும். இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா யூ நேமுக்கு வந்து கேஷவ் இது எடுத்துக்கும், யூ ஏஜுக்கு வந்து 36 எடுத்துக்கும். இதுவும் நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னா அன்டிஃபைன் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் இப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணாமல் விடலாம். டிஃபால்ட்டாக வந்து என்னது யூசர் நேமில் டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிக்க போகுது. கேஷவ் யுவர் ஏஜ் இந்த இடத்துல இப்போ திரும்பவும் நான் வந்து அன்டிஃபைன் கொடுக்குறேன். அன்டிஃபைன் கொடுத்துட்டு கம்மா ஒரு 45 அப்படி கொடுக்குறேன். ஓகே, 45 கொடுத்து அப்படின்னா
ஹாய் கேஷவ் யுவர் ஏஜ் இஸ் 45ன்னு வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஃபால்ட் பேராமீட்டர் இல்லை டிஃபால்ட் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. சேம் இதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு வேரியபிளுக்கு எப்படி டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சரியா? ஜஸ்ட் இதுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஒரு வேரியபிளுக்கு இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி ஐடின்ற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு இது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு வேல்யூ IFS 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு வேல்யூ நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறேன். லெட் நியூ ஐடி ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படியே இந்த எம்ப்ளாயி ஐடின்ற வேல்யூ அப்படியே நான் அசைன் பண்ணுறேன். இந்த எம்ப்ளாயி ஐடின்ற இந்த வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு இன்கேஸ் இதில் வந்து வேல்யூ இல்லை அப்படின்னா நான் இந்த ஐடிக்கு வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குற வேல்யூ எடுத்துக்கணும். சரியா? எனக்கு இந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ தான் எடுத்துக்கணும். இன்கேஸ் இந்த வேரியபிளில் வேல்யூ இல்லாத பட்சத்தில் நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்க வேல்யூ எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஜிக்கல் ஆர் இந்த ஆப்ரேட்டரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். UQI 1 2 3 இப்படி கொடுத்துக்கலாம். சரியா? இப்போது இந்த ஐடியை நான் கால் பண்ணுறேன். நியூ ஐடியை நான் கால் பண்ணேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு IFS 1 2 3 4 வருதா? ஏன்னா இந்த எம்ப்ளாயி ஐடி இந்த வேரியபிள் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூ தான் நான் வந்து நியூ ஐடிக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கேன். சரியா? அதனால் வருது. இப்போ இன்கேஸ் இதில் வேல்யூ இல்லை இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து UQI 1 2 3ன்னு வரும். அதே மாதிரி வேல்யூ எதுவுமே அசைன் பண்ணலைனாலும் எனக்கு UQI 1 2 3ன்னு வரும். இதில் இன்கேஸ் இந்த வேரியபிளில் வேல்யூ இருந்தால் அந்த வேல்யூ எடுத்துக்கும். இல்லாத பட்சத்தில் நான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கல அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு IFS சம் வேல்யூ. ஓகேவா? இப்போதைக்கு இந்த வேரியபிளில் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அந்த வேல்யூ எடுத்துக்கும். IFS 4 5 6 இல்லாத பட்சத்தில் UQI 1 2 3. சரியா? இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கணும். இப்போ இன்கேஸ் நான் ட்ரூன்னு கொடுத்தேன் அப்படின்னா ட்ரூன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ட்ரூன்னு எடுத்துக்கும். ஏன்னா டேட்டா டைப்ஸில் இதுவும் ஒரு வேல்யூ தான். சரியா? ட்ரூன்றதே ஒரு வேல்யூ. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதெல்லாம் ஒரு வேல்யூ. எது எனக்கு ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி வேல்யூ வருதோ, பூலியனாக கன்வெர்ட் பண்ணும்போது எது ஃபால்ஸ் வருதோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்னா அந்த UQI 1 2 3ன்ற அந்த வேல்யூ டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்க வேல்யூ எடுத்துக்கும். சரியா? ஸோ இதான் ஒரு வேரியபிளுக்கு டிஃபால்ட்டான வேல்யூ செட் பண்ணுறது. ஓவராலாக வந்து ஃபங்க்ஷனில் லாஸ்ட் எபிசோடில் டிக்ளரேஷன் பார்த்துட்டோம், பேராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போது டிஃபால்ட் பேராமீட்டர் இல்லை டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ரிட்டன் டைப் நான் ரிட்டன் டைப் பற்றி பார்க்கலாம்.